and see here the Paul says பவுலடியார் இங்கே சொல்லுகிறார் these gifts are called இந்த வரங்களானது spiritual. ஆவிக்குரிய வரங்கள். In 1 Corinthians chapter 14 verse 1 they implying that which is of the spirit அந்த ஆவிகளை நமக்கு கொடுப்பது and not a natural. அது இயற்கையானதல்ல. So they all come from the same spirit. ஒரே ஆவியானவரிடமிருந்து வருகிறது. According to 1 Corinthians chapter 12 verse 11. 12:11. So they were manifestation of the spirit. அந்த ஆவியை உருவாக்கியவர் in 1 Corinthians chapter 12 verse 7. 12 This spiritual gifts are இந்த ஆவிக்குரிய வரங்கள் visible and audible evidence of the spirit's influence. அதாவது அது பார்வைக்கும் கேள்விப்படுவதற்கும் அது உகந்ததாயிருக்கும். So perhaps in the contrast to other gifts மற்ற வரங்களை பார்க்கும் பொழுது which are not as noticeable அதை பார்க்க முடியாது but the expression of God's gracious gift nonetheless. ஆண்டவர் கொடுக்கிற இந்த மகிமையான வரங்களானது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கு. You can read this thing in Romans chapter 12 verse 3 to 8. ரோமர் 12:3 8 வசனங்களை பார்க்கும் பொழுது so that means அப்படி என்றால் the gifts இந்த வரங்கள் so not all Christian had this spiritual gifts. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ஆவிக்குரிய வரங்கள் இல்லை. Some may have had no such gift at all. சிலருக்கு இப்படிப்பட்ட வரங்கள் இருக்காது. I can give you some example. உதாரணங்கள் தர முடியும். Not all could speak in tongues. எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேச முடியாது. If you read in 1 Corinthians chapter 12 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் verse 28 to 30 28 லிருந்து 30 வரை பார்க்கும்போது you can see there இதை நீங்கள் பார்க்கலாம். some were even ungifted. சிலருக்கு வரங்களே இருக்காது. So the position of this spiritual gift இந்த ஆவிக்குரிய வரங்களானது did not ensure the spiritual maturity. ஆவிக்குரிய முதிர்ந்த தன்மையை கொடுக்காது. The brethren at Corinth came short in no gifts. இப்படியாக கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இந்த வெகுமதியிலே குறைப்பட்டவர்களாய் இல்லை. So yet they were noted for being carnal and babes. அவர்கள் குழந்தைகளாய் இருந்தார்கள். So this spiritual gifts could be abused. இந்த ஆவிக்குரிய வெகுமதிகள் தவறாக பிரயோஜனப்படுத்தப்பட்டது. But also அது மாத்திரமல்ல controlled. அது அப்படியே கண்ட்ரோல் used for personal benefits. அவர்களுடைய சொந்த காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியை ஆண்டவர் இந்த கிஃப்ட் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு இந்த gift கொடுக்கும்போது இத வெச்சே பெரிய ஒரு யூஸ் பண்றாங்க. The people were using with the gifts they are prophecy தீர்க்கதரிசி போட்டுக்கறாங்க. They are telling their prophets and they used for their own benefit. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தீர்க்கதரிசனம். From the morning they starting and telling prophecy. So they used for the personal benefits. அவர்களுடைய சொந்த காரியத்திற்காக தேவனுடைய பரங்களை தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள். The contrary to their purpose. அவர்களுடைய காரியங்களுக்காக இத செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தனியா ஆசீர்வதிப்பார். When you do this God will bless you 100-fold. So இப்படி எல்லாம் சொல்றது. They are telling like this and all. So this is the contrary to their purpose. அவர்களுடைய காரியங்களுக்காக அதை பயன்படுத்துகிறார்கள். If you read in 1 Corinthians chapter 14 verse 1 to 5 1லிருந்து 5 வரை it is used improperly. அது தவறான முறையிலே உபயோகப்படுத்தப்படுகிறது. To shame the congregations. அது ஜனத்தை அவமானப்படுத்துகிறது. நான் எல்லாமே வழக்கங்கள் நான் பைபிள்ல இருந்து தான் I am telling everything from the Bible. நான் சொந்தமா பேசல. I am not telling my நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. I am not criticizing. வேதத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். The first Corinthians 1 கொரிந்தியர் chapter 14 verse 23 used properly. அது சரியாக பயன்படுத்தப்படுகிறது. To the edification of all. எல்லாரும் அதை சரிப்படுத்த. You can see this thing in 1 Corinthians chapter 14 verse 26 to 32. 26 லிருந்து
22. So first we saw ஏற்கனவே பார்த்தோம் what were the spiritual gifts. ஆவிக்குரிய காரியங்கள் என்றால் என்ன? There are 9 spiritual gifts 9 ஆவிக்குரிய வரங்கள் described by Paul. பவுலடியார் சொல்லியிருக்கிறார். And now இப்பொழுது how did people receive the gifts? எப்படியாக அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? From the Holy Spirit himself. பரிசுத்த ஆவியானவரே, The Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் distribute the gifts. அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். நான் இப்படி கூட சொல்லலாம் I can tell like this. The gift அந்த வரங்கள் distribute gifts. இரண்டாவதாக How did people receive the gifts? எப்படியாக ஜனங்கள் அதை From பெற்றுக்கொள்கிறார்கள்? the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் மூலமாக himself. அவரே The Holy Spirit distribute the gift to each one as he determined. அவர் தீர்மானித்த வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்கு அதை அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். In 1 Corinthians chapter 12 verse 11. 1 கொரிந்தியர் 12:11. So those with a certain role like received more gifts. அதிக வெகுமதிகளை பெற்றவர்கள். Like example, உதாரணம் the apostles அப்போஸ்தலர்கள் in 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 14:18. 14:18. There it says, அங்கே சொல்லப்படுகிறது, I thank God that I speak in tongues more than all of you. எல்லோரை காட்டிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். On the special occasions, அதே முக்கியமான நேரங்களிலே the Spirit came upon the individuals ஒவ்வொரு மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் and imparted the gifts directly. அந்த வரத்தை நேரடியாக கொடுக்கிறார். So the apostles at Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே உள்ள if அப்போஸ்தலர்கள், you read in Acts chapter 2 verse 1 to 4, அப்போஸ்தலர் 2:1 you can see there. அங்கே பார்க்கலாம். And also another example, இன்னொரு காரியம், the household of Cornelius, கொர்நேலியுடைய காரியங்கள், the first Gentile. பிரஜாதி. The Acts chapter 10 அப்போஸ்தலர் verse 44 and 46. 46 47. So how did the people receive the gifts? எப்படியாக தேவனுடைய வரத்தை பெற்று So one from the Holy Spirit himself, பரிசுத்த ஆவியானவரையே பெற்றுக்கொள்கிறார்கள். and through the laying on of hands. கரங்களை வைக்கிறார்கள். Definitely through the laying on of the apostles' hands. அப்போஸ்தலருடைய கரங்களை வைக்கும் பொழுது, Example, the Samaritans. சமாரியர், You can read this thing in Acts chapter 8 அப்போஸ்தலர் 8 verse 14 to 19. 14 19. And the Ephesians. எபேசியர், You can read this thing in Acts chapter 19 verse 6. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். 19 When Paul placed his hands on them, பவுலடியார் தன்னுடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்கும் the Holy Spirit came on them. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து They spoke in tongues அவர்கள் நவமான பாஷைகளை பேசுகிறார்கள் and prophesied. அங்கே வியாக்கியானம் So we saw about the Samaritans, சமாரியர்கள், we saw about the Ephesians, எபேசியர், the Romans. ரோமர், If you read in Romans chapter 1 verse 11, ரோமர் 11:1 Romer 1:11. So I long to see you, நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன், so that I may impart to you some spiritual gift to make you strong. உங்களை பலப்படுத்தத்தக்கதாக ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். Possibly through laying on of hands by others. மற்றவர்கள் மேல் நீங்கள் கரங்களை வைத்து ஜெபியுங்கள். Paul may have received the Spirit. பரிசுத்த ஆவியானவரை பவுலடியார் See here, it says that Paul may have received the Spirit பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை பெற்றுக்கொள்கிறார் along with the gifts, எல்லா வரங்களையும் with the சேர்த்து. laying on hands by அனனியா அவர் மேல் கரங்களை வைக்கிறார். Acts chapter 9 verse 17, you can see there. Timothy may have received a gift by laying on of hands of elders. அதாவது தீமோத்தேயு மேல் வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த சபையினுடைய மூப்பர்கள் அவர் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்கள். So it implies the presbyter laying on hands was merely accompaniment of the conferring of the gift. அதாவது கிரேக்கர்கள் இப்படிப்பட்ட மத போதகர்கள், உயர்ந்த போதகர்கள் தங்கள் மேல்
கரங்களை வைக்கிறதை அவர்கள் உற்சாகமாகவும் அதை வெகுமதியாகவும் அவர்கள் See, நினைத்தார்கள். another thing is, and by implying that Paul laying on his hand was the actual instrument of it being conferred. பவுலடியார் கரங்களை வைத்து ஜெபிப்பது ஒரு முக்கியமான கருவியாக அது செயல்பட்டது. The second thing I told you, இரண்டாவதாக நான் சொன்னேன், how did people receive their gifts? எப்படியாக ஜனங்கள் வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள்? One is from the Holy Spirit himself. ஒன்று பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு கொடுக்கிறார். Second is through laying on of hands. கரங்களை வைப்பதன் மூலமாய். And another thing is, இன்னொரு காரியம், additional gifts may கூடுதலாக have been received through prayers. ஜெபத்தின் மூலமாக நாம் அநேக வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். எதன் மூலமாக? How? ஜெபத்தின் மூலமாக. Paul instructed some to pray that they might receive a gift. இப்படியாக பவுலடியார் இப்படிப்பட்ட வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிக்க சொல்லுகிறார். In 1 Corinthians chapter 14 verse 3-13, 1 கொரிந்தியர் 14:13, those who already had the gift of tongues, ஏற்கனவே அவர்கள் வைத்திருந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய பாஷை பேசுகிற வரங்கள், could pray to receive the gift of interpreting tongues. அவர்கள் வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள். Could those who had already received the gifts pray for one? ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற வரம். And third thing is, மூன்றாவதாக, what was the purpose of the gifts? இந்த வெகுமதிகளுடைய காரணம் என்ன? One is முதலாவதாக, to reveal and confirm. அதை வெளிப்படுத்துவதும் உறுதிப்படுத்துவதும். To reveal God's will and confirm. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை உறுதிப்படுத்தலாம். That it was His will. அவருடைய சித்தமாக இருந்தால். Mark chapter 16. மார்க் 16 verse 17 to 20. 17 இருந்து 20. And Hebrews chapter 2. எபிரேயர் 2 verse 3 to 4. 3 இருந்து 4. So some gifts reveal God's will. சில வரங்கள் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தும். Like prophecy. அதாவது தீர்க்க தரிசனத்தை போல். And other gifts confirm God's will. கர்த்தருடைய சித்தத்தை மற்ற வரங்கள் வெளிப்படுத்தும். Example, உதாரணத்திற்கு tongues and miracles. அந்நிய பாஷை பேசுவதும் அதிசயங்களை செய்வதும். And gifts were of little value unless truth was being revealed. சத்தியத்தை வெளிப்படுத்தும் வரை அது வரங்கள் அது வெளிப்படாமல் இருக்கும். It's according to 1 Corinthians chapter 14 verse 6. 14:6. So which is why the prophecy was valued more highly than tongues. அதாவது தீர்க்க தரிசனமானது நவமான பாஷைகளை பேசுவதை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது. 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 14 verse 5 says that. இப்படியாக சொல்லுகிறது. Especially when tongues were spoken without interpreters. அதாவது அந்நிய பாஷை பேசி அதை விளக்கவில்லை என்றால், you can read the thing in 1 Corinthians 1 கொரிந்தியர்ல படிக்கலாம். chapter 14 verse 9 to 11. 9 இலிருந்து 11. This is how to reveal and confirm. அதை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்த முடியும். Second thing is, இரண்டாவதாக, for the profit of all. எல்லாருக்கும் நன்மை உண்டாக. The gift of the Spirit were given. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுவதன் காரணம் for the profit of all. எல்லோருக்கும் நன்மை பயக்க. In 1 Corinthians chapter 12 verse 7. So not for a personal ஒருவருக்கு உரியதல்ல, or a selfish reasons, இல்லை என்றால் சுயநலத்திற்கு, but for the benefit of others. மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக. That's the purpose of this miracles gifts were to be. இந்த அதிசயமான வெகுமானங்கள், that's the purpose of this miracles gifts were to. இந்த காரியத்துக்குரிய அதிசயங்கள் எங்கே எப்படி கிடைக்கிறது? To instruct and edify the church. சபைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லவும் அதை புதுப்பிக்கவும். 1 Corinthians chapter 14 1 கொரிந்தியர் 14 verse 3 and 4. 3-4. And to convince unbelievers. அதாவது அவிசுவாசிகளை அவர்களை
அவர்களை பக்குவப்படுத்த speaking in tongues. அந்நிய பாஷைகளை In பேசுகிறார். 1 Corinthians chapter 14 1 கொரிந்தியர் verse 22 22 and Acts chapter 2 அப்போஸ்தலர் 2 verse 4 to 11. 4 இலிருந்து 11. So these spiritual gifts are designed to bless the whole church, சபையை முழுமையாக அது டிசைன் பண்ண, not the individuals. தனிப்பட்ட நபர்கள். Finally, இறுதியாக 4. நான்காவதாக How long were the gifts to last? எவ்வளவு நாட்கள் அந்த வரங்கள் இருக்கும்? The spiritual gifts were to cease. The first is முதலாவதாக prophecy, அந்நிய பாஷை were to done away. அது இப்படியாக நமக்கு முடிந்து போகுவது. First is prophecy, அந்நிய பாஷை were to done away. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். 1 Corinthians chapter 13 13 verse 8. Second, tongues. இரண்டாவது அந்நிய பாஷை, Tongue would cease. அது அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிந்து போகும். In 1 Corinthians chapter 13 verse 8. 1 கொரிந்தியர் 13:8. And knowledge அறிவு will be done away. அதுவும் ஒழிந்து போகும். In 1 Corinthians chapter 12. அறிவானாலும் ஒழிந்து போகும். 1 Corinthians chapter 12 verse 8. 1 கொரிந்தியர் 12:8. And see, love never fails. ஆனால் அன்பு ஒழியாதது. In 1 Corinthians 13:8 says, 1 கொரிந்தியர் 13 love never fails. அன்பு ஒழியாது. But where there are prophecies, ஆனால் தீர்க்க தரிசனங்கள் they will stop. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். Where there are tongues, அந்நிய பாஷையானாலும் they will be still. அது ஒழிந்து போகும். Where there is knowledge, அறிவானாலும் it will pass away. அது ஒழிந்து In போகும். 1 Corinthians 1 chapter கொரிந்தியர் 12 12 verse 8 says, 8ஆம் வசனம், to one there is given through spirit a message of wisdom, ஞானத்தை போதிக்கிற வரமும், another to a message of knowledge அறிவை போதிக்கிற வரமும், by means of same spirit. ஒரே வரங்களும். The three gifts, மூன்று வரங்களும், prophecy, tongue and தீர்க்க knowledge, தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு, evidently stand for the whole group of spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களாக நிற்கும். When that which is perfect has come, அது நிறைவானது வரும் பொழுது, what is that which is perfect? அந்த நிறைவானது என்றால் என்ன? If you read in 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 13 9 and 10, 9:10 it refers to, என்ன சொல்லுகிறது? for we know in part and we prophesy in part. நாம் பாதியாக அறிந்திருக்கிறோம், பாதிதான் பேசுகிறோம். But when the completeness comes, ஆனால் நிறைவானது வரும் பொழுது what is the past disappear? குறைவானது ஒழிந்து போகும். Some says சிலர் சொல்வார்கள், Christ alluding to the time of his return. ஆண்டவருடைய வருகை இருக்கும்படி. Others says இன்னொருவர் சொல்வார்கள், heaven வானம் alluding to the same time period. வானம் இருக்கும் வரை. So finally, இறுதியாக the spiritual gifts are important to the beginning of the church. சபைக்கு ஆவிக்குரிய வரங்கள் மிக முக்கியம். That means அப்படி என்றால், by which the Lord கர்த்தராகிய தேவன் bore witness to his word and to his apostles. அவருடைய வார்த்தைக்கும் உலகத்திற்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும். You can read this thing in Mark chapter 16 verse 19 மார்க் and 20. 16 19 20 And Hebrews chapter 2 எபிரேயர் verse 3 and 4 2:3 provides a full and final revelation of his will. அவருடைய சித்தத்தை முழுமையாக. And also you can refer 2 Peter 2 பேதுரு chapter 1 verse 3, 1:3 Jude chapter 3 3 and 2 Timothy 2 தீமோத்தேயு chapter 3 3 verse 16 and 17. 16 17. So let the spiritual gifts, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், the miraculous manifestation of the Spirit, தேவனுடைய அதிசயங்களை செய்கிற மகத்துவமான அவர் கிரியைகள், were simply a mean to an end. அது முடிவடையும். To produce the word of God, தேவனுடைய வார்த்தையை கொடுக்க, the sword of Spirit, ஆவியின் பட்டயம், in Ephesians chapter 6 verse 17, எபேசியர் 6:17, which is turned produce the fruit of the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய
கனியை கொடுப்பதாக இருக்கும். In Galatians chapter 5, கலேத்தியர் 5 verse 22 and 23, 22 23, Romans chapter 8, verse 5 and 6. ரோமர் 8 5 6. So that means அது என்ன சொல்லுகிறது என்றால், more important than tongues, more important than tongues, prophecy, knowledge, or any other spiritual gifts. எந்த ஆவிக்குரிய பரங்கள், அதாவது தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, எந்த ஆவிக்குரிய வரமானாலும், or the quality of love, அன்பு, joy, peace, hope, etc. அன்பு, சமாதானம், இவை போன்ற கனிகள் in the life of the Christian. கிறிஸ்தவர்களுக்கு தேவை. And that is, அது என்னவென்றால், the fruit of the Spirit is our life. நம்முடைய வாழ்க்கையானது கனி தரும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Is more important than the gifts of the Spirit. ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் அன்புதான் கனியாக இருக்க வேண்டும். So the spiritual gifts may have stopped, ஆவிக்குரிய வரங்கள் நின்று விடலாம், but the fruit of the Spirit can be born. கர்த்தருடைய ஆவியானவருடைய கனிகளானது நமக்கு பிறப்பிக்கும். Whenever எப்பொழுதும் one is willing to let the perfect law of liberty, அதாவது விடுதலையுடைய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். that is the word of God, அதுதான் தேவனுடைய வார்த்தை, transform their life. நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும். If you read in James chapter 1, யாக்கோபு 1 verse 21 and 23. 21 23. So the perfect law of liberty, அதாவது விடுதலையின் சட்டம், the word of God, தேவனுடைய வார்த்தை transformed in our life. நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.